கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று திருமண நாள். திருமணமாகி பல வருடங்கள் ஓடோடி விட்டன. ரமாவும் வில்சனும் கோவிலுக்கு வந்திருந்தார்கள். இருவரது மனதிலும் பல வருடங்களுக்கு முன்பு அந்த நாள் ஞாபகம் நீண்ட விளம்பரம் போல் மனதில் வந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வில்சன் அன்று தன்னால் சர்ச்சுக்கு வர முடியாது என்று பெற்றோரிடம் கூறியிருந்தான். ரமா வேலை விஷயமாக 2 நாள் பெங்களூர் செல்லுவதாக கூறி புறப்பட்டாள். இருவரும் திட்டமிட்டபடி வீட்டை விட்டு வெளியேறினர். மறுநாள் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். முடித்த கையுடன் பெங்களூரும் சென்றனர். அங்கு ரமாவும் வேலைக்கு செல்ல துவங்கினாள். சிறிது நாளில் வில்சனை அமெரிக்காவிற்கு அனுப்பினார்கள். அமெரிக்க வாழ்க்கை, 2 குழந்தைகள் நிரந்தரமாகி போனது. இன்று மகளும் வேலைக்கு போக துவங்கிவிட்டாள். அமெரிக்க நாகரிகத்தில் வளர்ந்தது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட்டது. மகளுக்கும் திருமண வயது வந்துவிட்டது. ரமாவின் மனதில் அடிக்கடி வந்து போன நிகழ்ச்சிதான். ரமாவின் தாய் ரமாவை கையை பிடித்து கொண்டு, வேண்டாம் அம்மா, அந்த பையன், அவன் அப்பன் ஒரு குடிகாரன், நல்ல குடும்பம் இல்லை என்று ரமாவின் கையை பிடித்து கெஞ்சியதும், ரமா இளமை திமிருடன், அப்பன்தானே குடிகாரன், இவர் இல்லையே என்று உதாசீனப்படுத்தியதும் தான். ரமாவின் தந்தை அமைதியானவர். லேசாக சொல்லி பார்த்தார். ரமா கேட்பதாக தெரியவில்லை. நடக்கது நடக்கட்டும் என்று அமைதியாகிவிட்டார். திருமணத்திற்கு பின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நின்று போனது. தங்கைக்கு திருமணமானதை யார் மூலமாகவோ கேள்விப்பட்டார்கள். பெற்றோர் தங்கை இருந்த தஞ்சாவூருக்கே வீட்டை விட்டுவிட்டு சென்று விட்டார்களாம். வில்சனும் சொல்லிக் கொள்ளும்படி வில்சனுக்கு உறவினர்கள் யாரும் இல்லை. மாமனார் மாமியார் இறந்த பொழுது சென்று இறுதிச் சடங்குகளை செய்து வந்தார்கள். அதுவே அவர்கள் கடைசியாக இந்தியாவுக்கு சென்றது. அவ்வளவுதான். ரமா கணவரிடம் தன் மகளின் திருமணம் குறித்து பேச ஆரம்பித்தாள். வில்சன் டீனாவிடம் அவள் திருமணம் குறித்து பேசலாம் என்றும் நினைக்கின்றேன் என்றார். ஆமாம், நாம் பேச வேண்டும். டீனா அடிக்கடி ஆண் நண்பர்களுடன் வெளியில் சென்று பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் என்று சுற்றுவது எனக்கு சரியாக தெரியவில்லை என்றார். அன்று இரவு ரமா மெதுவாக தன் மகளிடம் பேச்சை துவங்கினாள். டீனா, உன் படிப்பு முடிந்து விட்டது. நல்ல வேலையிலும் இருக்கின்றாய். ஆதலால் உனக்கு வரன் பார்க்கலாம் என்றும் நினைக்கின்றோம் என்று மெதுவாக பேச்சை எடுத்தாள். ரமா, மாமா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கின்றேன், 2 நாள் கழித்து பேசலாமே என்று நின்று கூட பதில் கூறாமல் கடகடவென்று மாடிப்படிகளில் ஏறி அவள் அறைக்குள் நுழைந்து விட்டாள். 2 நாட்கள் அப்படியே மன உளைச்சலுடன் கடந்தது. 2 நாட்கள் கழித்து மறுபடியும், டீனா, நாங்கள் உனக்கு வரன் பார்க்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றோம் என்றாள். மாமா, அதற்கு இப்போது ஒன்றும் அவசியமே இல்லை என்றவாறு போனில் யாருடனோ பேச துவங்கினாள். மிக பெரிய வீடு, எல்லோருக்கும் தனித்தனி அறைகள், ஒருவரை ஒருவர் பார்ப்பது கூட எப்போதாவதுதான். இப்படியே 10 நாட்கள் கடந்தன. மறுபடியும் இந்த முறை வில்சன் மகளிடம் பேச்சை துவங்கினார். பிடி கொடுக்காமல், டேட், ஐ வாண்ட் டு செட்டில் இன் ஆஸ்திரேலியா என்றவாறு கூறி பதிலுக்கு காத்திருக்காமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்தாள். இப்பொழுதெல்லாம் திருமண பேச்சை எடுத்தாலே பேசுவதையே நிறுத்திவிட்டாள். அலுவலக வேலையாக அடிக்கடி வெளியூர் செல்லுவதும் என்று சுற்றி வந்தாள். திருமணம் என்ற வார்த்தை மட்டும் டீனாவுக்கு பிடிக்கவில்லை. ரமாவுக்கு தன் காதலை தன் தாயிடம் சொன்னதும், இரவெல்லாம் அம்மா தனக்கு அறிவுரை கூறியதும் நிழலாக கண்முன் வந்து சென்றது. அம்மா எவ்வளவு அன்பாக என்னிடம் கெஞ்சினாள். இன்று நான் ஒரு இரவு கூட என் மகளிடம் அருகில் படுத்து அன்பாக பேச முடியவில்லையே. சே, என்ன கலாச்சாரம் இது! முதல் முறையாக அமெரிக்க கலாச்சாரம் கசக்க துவங்கியது. அம்மா தன் கையை பிடித்து கெஞ்சியதும் தான் அம்மாவின் கையை திமிராக உதறியதற்கும் தண்டனை தானா
என்று நினைத்தாள். மகளுக்கு வயது 33 ஆகிவிட்டது. திருமணத்தை பற்றி தீனாவிடம் இன்று பேசவே முடியவில்லை. மகன் சரியாக 27 வயதில் அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்து தனியாக சென்று விட்டான். என்றாவது ஒரு நாள் குழந்தைகளுடன் வருவான், அவ்வளவுதான். அம்மா, உன்னையும் அப்பாவையும் தூக்கி எறிந்து வந்ததற்குத்தான் எனக்கு இந்த தண்டனையா? கண்களில் நீர் வடிந்தது. ரமா, கிளம்பலாமா என்று அழைக்க கண்ணை துடைத்து கொண்டு நடைப்பிணமாக காரில்